ஸோ ஹே காய்ஸ், இந்த ரீடிங்கில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்டிகுலர் இயரில் என்ன ஒரு சில அவுட்கம் வரும் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த இயரில் என்ன ஒரு சில சேஞ்சஸ் வரும், அண்ட் ஃபியூச்சரில் என்ன ஒரு சில சேஞ்சஸ் வருது, அண்ட் அதோட அவுட்கம் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் கொஷனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும், அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்சனலாக ஒரு கைடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே, ஸோ வென் கம்ஸ் டு ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கைஸ் இந்த ரீடிங்கில் நான் எந்த சுகர் கோட்டும் நான் வந்து பண்ண விரும்பலை. ஸோ எப்படி அவுட்கமாக வருதோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களோட லைஃபுக்கு அது ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் சேயிங் யூ. ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப நிறைய ஒரு சில ஹாட் டிப்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதாவது என்னென்னா, சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில டிஸ்டன்ஸ் வந்து உருவாகலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி வந்து மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த பர்சனை இப்போ வந்துட்டு லைக் நீங்கள் மீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது தள்ளி போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து இப்படி ஒரு பாசிட்டிவாக நிறையா விஷயம் வந்து எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற சில விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டைம் டியூரேஷன் வந்து எடுத்துக்க தான் செய்யும். அதாவது எப்படின்னா, ஒரு தடங்கல் அங்கே வந்து இருக்கலாம். இல்லைன்னா அந்தந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் மாற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்பீங்க. இல்ல நீங்க வந்து ஒரே இடத்துல வந்து இருந்திருக்கலாம். ஒரே ஊர்ல அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு சில சூழ்நிலைனாலயோ, ஏதோ ஒரு சில விஷயத்தினாலயோ அவங்களும் நீங்களும் வந்து என்னன்னா, ஒரு விலகி போற ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையும். அது பொதுவா ரிலேஷன்ஷிப்ல மட்டும் கிடையாது. அவங்க வேற இடத்துக்கு அவங்க வந்து மாறலாம். ஸோ அந்த மாரி ரீலோகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதாவது உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இங்க வந்து இருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
ஆ சில விஷயத்துல உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நெறைய ஒரு சில ஆ ஈகோ ஈகோ அப்டின்ற ஒரு விஷயம் நெறைய வரதான் செய்யும். சில நேரத்துல வந்து நீங்க பண்றது எல்லாமே வந்து கரெக்ட் அப்டின்ற மாரி உங்களுக்கு தோணும். சில நேரத்துல உங்க பெர்சன் வந்து என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் கரெக்ட் அப்டின்ற மாரி அவங்க வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அப்ப 2 பேரோட முடிவுலயுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் தான் வந்து இருக்கும். இங்க வந்து விட்டு குடுக்குற அந்த தருணம் வந்து நெறைய வந்து குறையலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு ஏப்ரல், மே அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் அப்ப நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த இயரோட ஒரு ஏப்ரல், மேயோட சிச்சுவேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ தேவையில்லாத ஒரு சில சண்டை, தேவையில்லாத ஒரு சில பிரச்சனை, சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு பேச்ச எடுத்துட்டு வந்து ஆர்க்யூ பண்றது. ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அப்போ அந்த டயத்துல வந்துட்டு விட்டு குடுத்துட்டு போறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அத விட்டுட்டு நீங்க வந்து நீங்களும் ஒரு பக்கம் சண்டை போடுறீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல திருப்பி ஒரு விரிசல் தான் வந்து உருவாகும். ஓகேங்களா? இந்த இந்த ரீடிங்க வந்து பார்த்து நீங்க வந்து அப்செட் ஆக வேண்டாம். நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இந்த விஷயம்லாம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க அப்படின்றதுக்காக தான், நான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து இத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாரி ரொம்பவே வந்து நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, இந்த டைம்ல வந்து எமோஷனல் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ நீங்க எந்த ஜோடியாக் எலிமெண்ட்டா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஒரு ஃபயர் சைனா இருக்கீங்க, வாட்டர் சைனா இருக்கீங்க, எந்த சைனா நீங்க இருந்தாலும் சரி, ஆனா உங்க மனசுல வந்து அந்த எமோஷன் அப்டின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்ப நீங்க ஒரு சில பெர்சனோட சைட நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வந்து அவங்க அவங்க என்ன அவங்க வந்து விரும்புறத வந்து அவங்க இப்ப விரும்புறாங்க, அவங்கள விரும்புறாங்க அப்டின்னா, அவங்க அந்த அளவுக்கு வந்து வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒரு பெர்சனாவே இருக்க மாட்டாங்க. சில நேரத்துல வந்து அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இந்த லவ்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, அவங்களோட வேல அந்த மாரி அவங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அதுல கவனம் உள்ள ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாரி இருக்க ஒரு நபரா இருந்தாலும், பட் இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களும் அவங்களும் நெறைய எமோஷனல் வைஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து லைக் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல, இதுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு மாரி சென்சிட்டிவா வந்து பிஹேவ் பண்ற மாரி இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து பேசினாலுமே உடனே அத வந்து தலைக்கு எடுத்துக்கிறதா இருக்கட்டும், மனசுக்கு அது ஒரு ஒரு மாரி ஹர்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் அது வந்து மாறலாம். இங்க எமோஷனலா இருக்காங்க. இப்ப நீங்க எமோஷனலா இருக்கீங்க. உங்க பெர்சன் எமோஷனலா இருக்காங்க அப்படின்றதுக்காக, நம்ம வந்து லைக் அது ஒரு பாசிட்டிவ் நோட்டா வந்து எடுத்துட்டு போ முடியாது. சில நேரம் நம்ம எமோஷனலா இருக்குது நம்மளயே வந்து வீக்கர் ஆக்கும். ஏன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவர் திங்கிங் வரதா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஸோ அதனாலேயே நம்ம வந்து ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து போகலாம். ஏன்னா எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பாசிட்டிவ் நோட்லயும் எடுக்க முடியாது. பிகாஸ் அதோட ரிஃப்ளெக்ஷன் எதுவா வேணாலும் மாறலாம். சில நேரத்தில நமக்கு அது ஒரு ஹேப்பியான ஒரு ஃபீலிங்க குடுக்கலாம். சில நேரத்தில அதனாலேயே நமக்கு ஒரு பிரச்சனைய நமக்கு வந்து உருவாக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து பார்க்குறேன். ஸோ எய்தர் நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும், இந்த இந்த விஷயத்தில நீங்க வந்து கவனமா இருந்தா ஆகணும். ஸோ எமோஷனல் பாண்ட் அப்படிங்கிறப்போ அது ஒன்லி ரொமான்டிக்காவோ இல்ல லவ் அந்த மாரி கிடையாது. சில விஷயத்துல டிப்ரஷன் ஆறதா இருக்கட்டும், சில விஷயத்துல கோவம் வெளிப்படுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி இவங்க வந்து நெறைய விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். பாஸ்ட்ல இவங்க ஒரு சில விஷயத்துல வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இல்லனாலுமே, இப்ப அவங்களோட பிஹேவியர்ல நீங்க நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் ஐம் ஜஸ்ட் சேயிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இப்போ இந்த சில விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த இயர் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இல்ல அந்த ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட்ல இந்த சில பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அஸ் அ வியூவரா நீங்க இருக்கவங்க ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு சில ஸ்டாண்ட் எடுத்து பண்ற மாரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பெர்சன் கூட நீங்க வந்து அ இவங்கள நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இவங்கள நீங்க வந்து லைக் இவங்க கூட தான் நீங்க எண்ட் அப் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. இவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னாலுமே, அதுக்குரிய ஒரு சில எஃபோர்ட் வந்து உங்களோட தரப்புல இருந்து தான் நீங்க வந்து போடணும். எவ்ரி டைம் எல்லா நேரமும் உங்க பெர்சன் ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன் எடுக்கட்டும். அந்த மாரி நீங்க வந்து அவங்களையே நீங்க நம்பிட்டு நீங்க வந்து இருக்கக்கூடாது. சில நேரத்துல நீங்களுமே ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ஸோ நீங்க எடுக்கிற சில முயற்சிகளுமே வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சக்சஸ வந்து உருவாக்கலாம். இந்த இடப்பட்ட இந்த ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் டைம் பீரியட் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ற அந்த டைம்
டைம் பீரியட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்த். ஸோ இந்த டைம்ல வந்து பார்க்குறப்ப, அடுத்தவங்களோட சைட்லேருந்து ஒரு சில பிரச்சனைகளுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உருவாகலாம். தேர்ட் பெர்சன் டிஸ்டர்பன்ஸுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். எஸ்பெஷலி நீங்க இந்த பெர்சன வந்து கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க இவங்க கூட வந்து ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க. அவங்க ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ஸ்பௌஸ்க்காக தான் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துல அவங்க ஃபேமிலியுமே வந்து தேவையில்லாம ஏதாவது இன்வால்வ் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஏதாவது ஒரு சில சண்டை, பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாரி சில விஷயமே வந்து கிரியேட் ஆகும். அவங்க கூட பிறந்திருக்கவங்க யாராவது இருக்காங்க. இப்ப அவங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா, தென் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். இல்ல அவங்க கூட வந்து இந்த மாரி கூட பிறந்தவங்களும் இருக்காங்க. அவங்களோட சிப்லிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கனாலயும் ஒரு சில பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் டைம்ல வந்துட்டு அடுத்தவங்களாலயும் சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸ் உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து ஏன்னா அங்க வந்து கேப் ஆகுது. அங்க ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா வந்து தேர்ட் பெர்சன்ஸ் என்ன சொன்னாலுமே அதுதான் யாரா இருந்தாலும் நம்புவாங்க. ஸோ இந்த சில பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல நீங்க அமைதியா வந்து இருக்கக்கூடாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் டைம்ல உங்களுக்குரிய ஒரு சில ஸ்டெப்ப நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு நெறையாவே சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயத்துல வந்துட்டு லைக் நான் சொன்ன மாரி தான். ஸோ இந்த இந்த இயர் வந்து உங்களோட எஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வியூவர்ஸ் நீங்க யாரெல்லாம் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, இந்த டைம்ல உங்களோட எஃபோர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலே இங்க வந்து ப்ளே பண்ணும். எஸ்பெஷலி உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இந்த கம்ப்ளீட் என்டையர் இயருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்களோ, அதோட அவுட்புட் தான் அங்க வரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, ஆ நெறைய விஷயத்துல வந்து கோவப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கோவம் எதுவுமே வந்து அவ்ளோ ஈஸியா வந்து ஏன்னா உங்களுக்கு வரும். சில நேரம் டப்புன்னு நீங்க வந்து கோவப்படுவீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மாரி இருந்திருக்கீங்க அப்டின்னா, அதே எனர்ஜியோட நீங்க இந்த வருஷத்த கேரி ஃபார்வர்ட் பண்ண போறது கிடையாது. இந்த நேரத்துல சில விஷயம் உங்களுக்கு வந்து கோவப்படுத்த தான் செய்யும். ஏன்னா, நீங்க ரொம்ப வருஷம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ரொம்ப வருஷமா இந்த பெர்சன் கூட நீங்க வந்து இருந்திருப்பீங்க. இல்ல இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட உங்களுக்கு எப்படி தோணும் அப்டின்னா, பழைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு மாரி டாக்ஸிக்கா இருந்திருக்கும். பழைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பா அது வந்து ஒரு ஒரு ட்ராமா உங்களுக்கு வந்து குடுத்திருக்கும். ஸோ அப்ப அத கடந்து நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரப்ப, இந்த ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாரி சில விஷயத்த வந்து பார்க்குறப்ப, பல விஷயத்துல உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால இந்த வருஷத்த ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். உங்களோட எனர்ஜி தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளோக்குள்ள பாசிட்டிவா இருக்கீங்களோ, நீங்க எவ்வளோக்குள்ள வந்து நீங்க இந்த விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களோ, ஸோ இந்த ஆக்ஷன்ஸ நீங்க எடுக்க ரெடியா இருக்கீங்களோ, அப்படிதான் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். பட் நீங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினால தான் இங்க நெறைய சேஞ்சஸ் வரும் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபீமேலா இருக்கீங்க, இல்ல ஒரு மேல் பெர்சனா இருக்கீங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ல தான் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ட நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ ஒரு டைமண்ட் மாரி தான். ஸோ அந்த டைமண்ட் வந்து நம்ம அத தீட்ட தீட்ட தான் அதோட ஷைனிங் நமக்கு வந்து குடுக்கும் அப்டின்ற மாரி தான். ஸோ எக்ஸாக்ட் த சேம் திங் தான் இங்க. ஸோ இங்க நீங்க உங்களோட எஃபோர்ட்ஸ் நீங்க போட போட உங்க தரப்புலருந்து நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிளாக்கேஜஸ் எதுவா இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர் ஆகும். அதர் பெர்சன்ஸ்னால எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போட விஷயமா இங்க வந்து மாறுனாலுமே சரி, ஸோ அது எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாரி வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் வேல அது வந்து மாறும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்னன்னா, கொஞ்சம் ஒரு சில விஷயம் நமக்கு வந்து பாசிட்டிவான அவுட்கமா தான் இருக்கு. பட் சில விஷயத்துல நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்றனால, ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு நான் வந்து மந்த் வைஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்டிங்கிறப்போ, ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஆ நீங்க உங்களுக்கு இன்னும் நெறைய கிளாரிட்டி அது வந்து குடுத்துருக்கும். அண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வந்து என்னன்னா, எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கைவிட்ற போறது கிடையாது. நீங்க கரெக்ட்டா இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட்டா நீங்க கொண்டு போறீங்க. கரெக்ட்டா நீங்க ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்குறீங்க. கரெக்ட்டா இந்தந்த டயத்துல என்னென்ன பண்ணணும் அப்டின்ற மாரி, நீங்க ஒரு பிளானிங்கோட ஒரு சில விஷயத்த நீங்க வந்து பண்றீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா ஒரு சக்சஸா தான் உங்களுக்கு வந்து போகும். நெறைய பேருக்கு நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்டின்னாலுமே, நீங்க தாராளமா இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ இங்க சக்சஸ் அப்டின்றது இங்க இருக்கு. ஆனா அந்த சக்சஸ் அப்டின்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த
ப்ராசஸ் தான் நமக்கு எதை எடுத்தாலும் சரி, அது நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு கரியரா இருக்கட்டும், எதுனாலுமே சரி நமக்கு அந்த ஒரு கஷ்டம் எப்படி இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அந்த ப்ராசஸ நம்ம கொண்டு போறதுல தான் நம்மளோட திறமையே அதுல தான் இருக்கு. ஸோ இங்க இங்க வந்து என்னன்னா, லைக் நீங்க அந்த ப்ராசஸ் நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து குடுத்தாகணும். உங்க பெர்சன் கேட்கறாங்க, கேட்கிற நிலைமையில இல்லனாலுமே, நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளா இருந்தாலும், அது கண்டிப்பா அது வந்து உங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு விதத்துல தான் அது வந்து முடியும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மேரேஜ்க்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க உங்க பெர்சன வந்து நீங்க வந்து மேரேஜ் பண்ணலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு வந்து தீர்வாகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த சில விஷயமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாரி உங்களுக்கு நடக்கும். ஃபேமிலில ஆல்ரெடி நீங்க இந்த பெர்சன வந்து நீங்க மேரேஜ் பண்ணி தான் நீங்க வந்து இருக்கீங்க. பட் இருந்தாலும் சில விஷயத்தினால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இல்ல ஃபேமிலி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாரி இன்வால்வ் ஆறாங்க. அந்த மாரி எந்த சில விஷயமா இருந்தாலுமே, அது இந்த இயர்க்குள்ள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில விஷயத்துக்கு ஒரு எண்ட் ஆகும். ஸோ அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனா இங்க அதுதான். ஸோ இங்க வந்து அந்த சேஞ்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு மாற்றம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரோல் நீங்க வந்து கொண்டு வந்து குடுக்கும். ஸோ அது ரொம்ப கிளாரிட்டியா நமக்கு இந்த 2 பார்ட்ஸ்ல நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய இந்த விஷயம் தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட லைஃப்‌க்கு ஒரு சக்சஸாவோ, உங்களோட லைஃப்‌க்கு அது ஒரு செலிப்ரேஷனாவோ உங்களுக்கு வந்து மாத்தும். நீங்க ஒரு ஹேப்பியா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்க அகைன் நீங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் அந்த மேரேஜ் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலா இங்க வந்து இருக்கு. ஐ டோன்ட் நோ வியூவர்ஸ் நெறைய பேர் நீங்க வந்து பார்க்குறவங்க வந்துட்டு லைக் அந்த மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த கலெக்டிவ் எனர்ஜிஸ நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில விஷயமா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ மேபி நீங்க வந்து லைக் இந்த இயர் நமக்குரிய ஒரு இயர் தான். இந்த இயர் நம்ம இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்டின்ற மாரி ஒரு மென்டாலிட்டில நீங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா அந்த ஒரு மேரேஜ் திங்ஸ பேஸ் பண்ண சில விஷயம் இங்க வந்திருக்கு. அண்ட் நீங்க இல்லன்னா உங்க பெர்சன் வந்து அ இந்த இந்த தேதியில பிறந்த நபராவும் இருக்கலாம். 3, 5 அண்ட் 20 ஓகேங்களா? 3, 5, 20 ஸோ இந்த நம்பருமே இங்க வந்திருக்கு. அண்ட் மேபி நீங்க உங்க பெர்சனுமே வந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு மார்ச் மந்த் இல்லன்னா மே மந்த்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் நீங்க வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு ஒரு பிப்ரவரி மந்த்ல பிறந்த ஒரு பெர்சனாவும் இருந்திருப்பாங்க. ஸோ இங்க அ வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்களுக்கு நெறைய ஹிடன் எனிமீஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஃபேமிலிக்குள்ள தான் நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போங்க. ஸோ மத்தவங்கள வந்து பேச விடாதீங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்களோட சிப்லிங்ஸா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ அவங்க சைட்ல அந்த கண்ட்ரோல வந்து எடுத்துக்க விடாதீங்க. உங்க சைட்ல அந்த கண்ட்ரோல வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோக்குள்ள உங்க சைட்ல அந்த கண்ட்ரோல் நீங்க வந்து எடுக்கிறீங்களோ, நீங்க வந்து யோசிக்காம ஒரு ஆக்ஷன்ஸ நீங்க வந்து எடுத்து நீங்க செய்றீங்களோ, அவ்வளோக்குள்ள நீங்க ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில ரிசல்ட்ட நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எண்டா இருக்கக்கூடிய அந்த மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு மேஜர் ஆர்கானா கார்டோட வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ரீடிங்ஸ பார்த்து நீங்க எதுவுமே வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆக வேண்டாம். என்ன நடக்குதோ அத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம மைண்ட் மென்டலி அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் ஆயிரும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு சில சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால தான் நான் இங்க வந்து கிளியரா உங்களுக்கு டைம்லைனோட நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் நீங்க கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ஸ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. கரெக்ட்டான வேல ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸுமே வரும். ஸோ அந்த சேஞ்சஸ கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசல்ட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ திஸ் Star 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து குடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல குடுத்திருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோவுமே டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் எதுனாலுமே சரி. ஸோ அதனால நீங்க ஏதாவது சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில அப்படின்னாலுமே சரி, அதுக்குரிய சொல்யூஷனுமே நான் உங்களுக்காக கண்டிப்பா நான் குடுப்பேன். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் இல்லனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் அகைன் இந்த வீடியோட ஹெல்ப் பண்ணி கமெண்ட்ல குடுத்திருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோவுமே டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இன்னும் மல்டி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அத வந்து பாருங்க. நெறைய விதத்துல அது உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ஸோ கண்டிப்பா அத நீங்க வந்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், அகைன் அண்ட் அகைன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தெம். ஸோ அவங்களுக்குமே அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்குமே வந்து கிடைக்கட்டும்.
அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயுமே உங்களோட ஹைப் சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ see you guys next time. Until love you all. Take care. Bye bye.